அது வரைக்கும் நம்ம நினைக்கிறதா நடக்கும். மேனிஃபெஸ்டேஷன் அது இதுன்னு ஒரு மாதிரி சுத்திட்டு இருந்தாலும் ஒண்ணுமே பண்ணல. ஆனா இப்படி சுத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. என்னமோ நம்ம சும்மா தானே இருந்தோம். ரியாலிட்டி ஹிட் ஆகுது, வயசு வேற ஆயிட்டு இருக்கு, வாழ்க்கை புரியுது, இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு அழுவேன். ஜென்ரலா இந்த ஸ்கின் கேர் தவிர்த்து வீட்லயே ஹோம் ரெமெடிஸ், தக்காளி அடிக்கடி ஃபேஸ்க்கு போடுவேன், எக்கோட ஒயிட் ஃபேஸ்க்கு போடுவேன். அவ்வளோ ரொம்ப கான்ஷியஸான ஆள் கிடையாது இவ்வளோ நாளுக்கு முன்னாடி வரைக்கும். ஹேருக்கு தனியாக பண்ணணும், ஃபேஸ்க்கு தனியாக பண்ணணும். நிறைய கேமரா முன்னாடி இருக்கிறதுனால டேன் ஆயிடுது. ஷூட் போயிட்டு வந்தா டேனை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்து ஸோ நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சப்பியாக இருந்தீங்க, அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இப்போது லீன் ஆகிட்டீங்கன்ட்டு. உங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டைமில் என்னென்னலாம் பண்ணி நீங்கள் உங்கள் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணீங்க? ஒர்க் அவுட் மார்னிங்கும் ஒரு 1 hour வீட்லேயே ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணிருந்தேன். நைட்டும் ஒர்க் அவுட் பண்ணுவேன். தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர். 20 இன்ச்சஸ் கம்மி பண்ணியிருக்கேன். 20 இல்லைங்க 20 அப்படியே சொல்லலாம். ரொம்ப வருஷம் ப்ராசஸிங். இது இம்மீடியட்டாக நடக்கல சாமி. இது இன்னைக்கு ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல இல்லை 3 மாசத்துல நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன்னு இல்லை. நான் முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க? என்ன பண்ணி நீங்கள் உங்களே வந்துட்டு யூனோ அதுலேருந்து வெளியே வருவீங்க? நான் வந்து பயங்கர பாசிட்டிவா இருப்பேன். என்ன சொல்றது, இந்த பிரியங்கா அருள்மோகன் மேம் ஒரு படத்துல வந்து செத்தவங்க அதுல போய் நீ உயிரோட இருக்குன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு பாசிட்டிவான ஆள் நான். ஸோ எல்லா இடத்துலையுமே நான் பயங்கர பாசிட்டிவாக பார்த்துட்டு இருக்கும்போது நெகட்டிவிட்டின்னு ஒன்று இருக்கிறதுக்கு பக்கமே நான் போக மாட்டேன். அப்படி ஒன்று இருக்கிறதுனே தெரியாது. நான் டவுனே ஆக மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். அப்படி தெரிஞ்சுட்டு இருந்தேன். வெரி ரீசெண்ட்லி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் டவுன் ஆகுறதுன்னா இப்போ ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பு அதெல்லாம் வேற கதை. சோஷியல் மீன் நம்மளுக்கு இந்த சொசைட்டிலேருந்து வர டிப்ரெஷன் பற்றி தானே கேட்குறீங்க நீங்கள் இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால. அது உங்களுக்கு கொஞ்சம் நிறையாவே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ரீசெண்டாக ஒரு 1.5 வருஷமா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியில் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இதனே இவ்வளோ நெகட்டிவா இருக்கு நம்மளை சுத்தி திடீர்னு தாக்குன்னு தாக்குறாங்களே எல்லா பக்கத்துல இருந்தும் என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு அப்போதான் நான் இப்படி அது வரைக்கும் நம்ம நினைக்கிறதா நடக்கும். மேனிஃபெஸ்டேஷன் அது இதுன்னு ஒரு மாதிரி சுத்திட்டு இருந்தாலும் இதுதான் வந்து நிதானப்படுத்து. இன்னும் இப்படி நம்ம ஒண்ணுமே பண்ணல, ஆனா இப்படி சுத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. என்னமோ நம்ம சும்மா தானே இருந்தோம். இப்படியும் நடக்குமான்னு ரியாலிட்டி ஹிட் ஆகுது, வயசு வேற ஆயிட்டு இருக்கு, அப்புறம் புரியுது, வாழ்க்கை புரியுது, சரி ஓகே இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு அழுவேன். பயங்கரமா அழுவேன். எப்படி வந்து இப்படி தைரியமா பேசிட்டு இருக்கேன் போலன்னு ஊத்தும், உட்காந்து தண்ணியா ஊத்தம் கண்ணுல இருந்து. அழுது முடிச்சிட்டேன்னா வந்து ஓகே ஆயிடுவேன், நார்மல் ஆயிடுவேன். இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் வரும்போது நான் என்ன, இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, எதனால நடக்குது, நான் காரணமா இருந்தா அடுத்து அந்த தப்பை நான் பண்ணக்கூடாது. அப்ப நான் காரணம் இல்லையா? அது மாதிரி சிச்சுவேஷன்ல நான் என்ன பண்ண முடியும்? ஓகே இது நான் எதுவும் பண்ணலைங்க, நான் ஒழுங்கா தான் இருந்தேன், இப்படி நடந்திருக்கு, இது என் தப்பு கிடையாது, அப்போ நீங்க என்ன திட்டினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படியான ஒரு ஜோன்ல கடந்து வந்து தெரபிஸ்ட் எல்லாம் பேசி அது ஒரு மாதிரி மென்டலி சிக்காதான் ஆச்சு. பட் ஓகே இப்போ ஜாலி. மேக்கப்பே போடாத ஒரு ஆளு கேமரா முன்னாடி பயங்கர கான்ஃபிடென்ட்டா ஃபேஸ் பண்றீங்க. ஸ்கின் கேராவது ஏதாவது பண்ணுவீங்களா? இல்லை அதுவும் வெரி ரீசென்ட்லி சூப்பராக ஸ்கின் கேர் பண்ணுறேன். ஓகே தெரியுது, பிகாஸ் மேக்கப்பே இல்லாமல் உங்கள் ஃபேஸும் சரி ஹேரும் நல்லா க்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்கள் ஸ்கின் கேர் ஹேர் கேரை பற்றி சொல்லுங்கள். ஸோ ரீசெண்டாக 6 months வந்து நான் வந்து பயங்கரமாக வந்து ஸ்கின் கேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இப்போ சொன்னால் வேற அந்த பிராண்டுக்கு ப்ரொமோட் பண்ணுறேன்ருவாங்க. ஜென்ரலாக இன்ஸ்டாகிராம் இப்போ வரைக்கும் நான் பெருசாக எந்த பிராண்டுக்கும் பெருசாக ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணல, அது பெரிய விருப்பம் இல்லை. மேபி ஃப்யூச்சரில் கொடுத்தாங்கன்னா பண்ணலாம். பட் இப்போ அந்த பிராண்டை சொன்னால் அதுக்காக பேசுகிறேன்ருவாங்களேன்னு வேற பயமாக இருக்குது. ஆனால் நான் சூப்பர் ரிசல்ட் 6 மாசமா ஃபேஸ்க்கு வந்து உங்களுக்கு பர்சனலாக சொல்கிறேன் சரியா, ஷோ முடிஞ்சதும் அந்த ஒரு நல்ல பிராண்ட்லேருந்து என்னது சன்ஸ்க்ரீனு, மாய்ஸ்சரைசரு, அதுக்கப்புறம் டோனர் அப்படின்லாம் ஒன்று இருக்குது, டோனர், அதுக்கப்புறம் ஹேருக்கு வந்து ஹேர் மாஸ்க்கு, அது ஷாம்பு, கண்டிஷனர் நல்ல பிராண்ட்லேருந்து, ஓரளவு இந்த சல்ஃபேட் ஃப்ரீயாக அது இதெல்லாம் சொல்கிறாங்க, அது மாதிரி நல்ல பிராண்டில் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 6 months. ஜென்ரலாக இந்த ஸ்கின் கேர் தவிர்த்து வீட்லேயே ஹோம் ரெமெடிஸ், இந்த கடலை மாவு, மஞ்சள், ஹேருக்கு அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுறீங்களா? எங்கள் அம்மாவோட, இப்போ நான் தனியாக இருக்கேன் கொஞ்சம், நான் 2-3 வருஷமாக அம்மாவோட இருக்க வரைக்கும் தக்காளி அடிக்கடி ஃபேஸ்க்கு போடுவேன், எக்கோட ஒயிட் ஃபேஸ்க்கு போடுவேன்,
கடலை மாவு அரைச்சு கொடுப்பாங்க. இப்போ எங்கள் அம்மா கடலை மாவு அரைச்சு கொடுத்துருக்காங்க. அது நான் போடுறேன். இப்போ நான் வந்து அதை அரைச்சு போட்டேன், இதை அரைச்சு போட்டேன்னு உண்மையாகவே நான் போய் சொல்லவே விரும்பல. 6 மந்த்ஸாக அந்த பிராண்டோட நல்ல சன்ஸ்க்ரீனு நல்ல நைட் க்ரீம் போட்டு தூங்குறதுனால தான் இவ்வளோ க்ளோ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப நாளாகவே ஸ்கின் தண்ணி குடிக்கிறதுனால நல்லா இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த பிராண்ட் தான். மேபி இது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் நினச்சிப்பேன் இவ்வளோ வருஷமாக நம்ம பெருசாக எந்த ஸ்கின் கேருமே யூஸ் பண்ணல, அதனால கூட இன்னும் வயசு பெருசாக தெரியாமல் இப்படி இருக்கோம். இப்போ வேற மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அது இதுன்னு போடுறோம், கொஞ்ச நாள் ஏஜ் ஆன மாதிரி மூஞ்சி தெரிஞ்சிருமோன்னு ஒரு கான்ஷியஸும் இருக்குது. நான் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. அப்படியான ஒரு ஆள் நான். என்னென்னா ஒரு மாதம் வந்து டவ் போடுவேன், ஒரு மாதம் வந்து என்னென்ன பிராண்ட் எல்லாமே ட்ரெஸ்ஸமே எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். பாவம் என் ஹேர் ஆக்சுவலாக லிட்ரலாக பாவமாக இருந்துச்சுன்னா அழுதுரும், ஏன் என்னை போட்டு கஷ்டப்படுத்துறேன்னு. அப்படி எங்கள் வீட்டிலலாம் திட்டுவாங்க, ஏன் இப்படி ஒன்று பண்ணிட்டு இருக்க, நீ எல்லா பிராண்டும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக இப்போ உங்களுக்கு இப்போ எனக்கு என்ன செட் ஆகுன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். இவ்வளோ வருஷமா போட்டு பார்த்து இது நல்லா இருக்குப்பா அப்படின்னு இப்போ ஒன்று வச்சிருக்கேன். தெரியல, மேபி அதை நான் ஆத்தினாலும் மாற்றிடுவேன். அவ்வளோ ரொம்ப கான்ஷியஸான ஆள் கிடையாது இவ்வளோ நாளுக்கு முன்னாடி வரைக்கும். ஹேருக்கு தனியாக பண்ணணும், ஃபேஸ்க்கு தனியாக பண்ணணும்னு. இப்போ நிறைய கேமரா முன்னாடி இருக்கிறதுனால டேன் ஆயிடுது. ஷூட் போயிட்டு வந்தால் பயங்கரமாக டேன் தெரியுது. ஸோ டேனை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்து கேர் பண்ணுறீங்க. எல்லா பிள்ளைங்களுமே பண்ணுறது. ஓகே, கிரேட். ஸோ நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சப்பியாக இருந்தீங்க, அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இப்போது லீனாக ஆகிட்டீங்கன்ட்டு. ஸோ உங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டைமில் என்னென்னலாம் பண்ணி நீங்கள் உங்கள் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணீங்க, அதை பற்றி உங்கள் டயட் பிளான்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து ஒரு டைட்டிஷியன் கிட்ட கேட்டு நான் என்ன சாப்பிடணும் என்ன பண்ணணும் அப்படின்றத பிகினிங்கில் அப்படி தான் இருந்துச்சு. ஒர்க் அவுட் மார்னிங்கும் ஒரு 1 hour வீட்லேயே ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணிருந்தேன். நைட்டும் ஒர்க் அவுட் பண்ணுவேன். தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் கண்டிப்பாக குடிச்சிருவேன். இந்த விஷயத்த யார் ஃபாலோ பண்ணாலும், தண்ணி குடிக்கிறதும் ஒர்க் அவுட் பண்ணுறதையும் யார் ஃபாலோ பண்ணாலும் சரி, அவங்க டைட்டிஷியன் கிட்ட என்ன நம்ம ஃபுட்டுக்கு நம்ம என்ன சாப்பிட்டா சரியா இருக்கும். நம்ம எவ்வளோ கேஜஸ்லேருந்து ரெடியூஸ் ஆனீங்க? ஒரு 20 கேஜஸ் கம்மி பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். 20 இல்லைங்க, 20 அப்படியே சொல்லலாம். இல்ல உண்மையா ஞாபகம்லாம் இல்ல எவ்வளவு கேஜஸ் இருக்கு. ஓவராலா 20 கேஜஸ் ரெடியூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, ரொம்ப வருஷம் ப்ராசஸிங். இது இமிடியேட்டா நடக்கல சாமி. இது வந்து இமிடியேட்டா நான் இன்னைக்கு ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல இல்ல 3 மாசத்துல நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன்னு இல்லை. நான் பிறந்ததுல இருந்தே குண்டு. நான் வந்து மிச்சர் டப்பாவோடயே தான் வந்து மிச்சர் பாத்திரத்தோடயே சுத்திட்டு இருந்தாலும் ஒரு நாளைக்கு 5 வேளை சாப்பிடுவேன். சரியா, காலைல வீட்டுக்கு கிளம்ப ஸ்கூல் போகும்போது அம்மா சாப்பாடு விட்டுவாங்க, மதியானம் லஞ்சு, ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடுவேன். டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி ராத்திரி டியூஷன் முடிச்சுட்டு வந்து சாப்பிடுவேன். அப்பா வந்து 10 மணிக்கு வீட்டுக்கு வந்ததும் சாப்பாடு விட்டுவாரு, வாயை திறந்து சாப்பிடுவேன். அப்படி நல்லா சாப்பிட்டு இஷ்டத்துக்கு பர்கர் பீட்சான்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஆளு. ஸோ அதுக்கப்புறமா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஓகே கொஞ்சம் ஃப்ரேம்ல தெரிகிறோம், நியூஸ் படிக்கிறோம், பிளேசர் எல்லாம் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அப்புறமா அப்படி அப்படியே கம்மி பண்ணி ரொம்ப வருஷம் ப்ராசஸ், ஒரு 5 வருஷமாவே. இன்னொன்று நான் சொல்ற மாதிரி நான் பிறந்ததுல இருந்தே சப்பின்றதுனால நான் ரொம்ப ஈஸியா வெயிட் போட்டுருவேன். நான் சாப்பிட்டேன்னா ஒரு 5 நாள் ஒரு வாரம் நல்லா உட்காந்து சாப்பிட்டா போதும், இம்மீடியட்டா வெயிட் போட்டுரும். அதனால கேர்ஃபுல்லாகவே இருந்துட்டு இருக்கணும். இது லைஃப் ஸ்டைலாகவே மாறிடுச்சு. காலைல எந்திரிச்சதுமே எம்டி ஸ்டமக்கில் கண்டிப்பாக வந்து நிறைய தண்ணி குடிச்சிருவேன், ஹாட் வாட்டர் குடிச்சிருவேன். மார்னிங் எழுந்து இட்லி தோசைலாம் இல்லை, ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் இட்லி தோசை சாப்பிட்டு ஒரு 4 நாள் படுத்து தூங்குனா பெருசாயிருவேன். நான் இட்லி தோசை சாப்பிட்டேன் டெய்லி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னு வைங்களேன், பெருசாயிருவேன் நான். அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி ஃபுட் எல்லாம் கம்மி பண்ணி ப்ராசஸ் அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இன்னமும் வந்துட்டு அந்த டயட் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆமா, இல்லைன்னா வெயிட் போட்டுருவேன், உடனே வெயிட் போட்டுருவேன். அதனால நம்ம இவ்வளவு நாள்ல வெயிட் லாஸ் பண்ணி முடிச்சிட்டோம்லாம் கிடையவே கிடையாது. நம்ம நல்ல குண்டா இருந்து ஒரு வெயிட் லாஸ் ஒன்று சர்ஜரி மேபி பண்ணா ஜாலியா இருப்பாங்களோ என்னவோ தெரியல, நல்லா சாப்பிடலாமோ என்னவோ தெரியல. ஆனா நம்ம ஓனா வெயிட் லாஸ் பண்ணும்போது நீங்க அதை லைஃப் ஸ்டைலாவே மாறினா மட்டும்தான் மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைன்னா ஈஸியா பேக் டு தி ஃபார்ம் போயிடுவோம். ஓகே, கிரேட். அப்போ செல்ஃப் டிசிப்ளின் நிறைய தேவை. எஸ். ஸோ ரீசெண்டாக உங்களோட இன்டர்வியூவில் பார்த்தப்ப கூட நீங்கள் ரொம்பவே ஒரு ஸ்பிரிச்சுவலான பர்சன்னு சொல்லியிருந்தீங்க. 6 months ஒன்ஸ் திருச்செந்தூர் கோவில் போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது எப்போலேருந்து உங்களுக்குள்ளே வந்தது, அண்ட் இது ஸ்பிரிச்சுவாலிட்டினால உங்களோட லைஃப் எப்படி மாறி இருக்குங்கிறது சொல்லுங்கள். நான் மேபி இது அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சின்னதுலேருந்தே கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க. நிறைய சாமி ஃபோட்டோ இருக்கும் வீட்டில். நான் ரொம்ப நம்புவேன் கடவுளை, இன்னுமே எனக்கு அந்த நம்பிக்கை ஜாஸ்தியாகவே இருக்குது. அம்மா அப்பாவுக்கு திருச்செந்தூரில் தான் கல்யாணம் ஆச்சு. அவங்க வந்து அங்கே தான் எங்கள் சொந்த ஊர் அங்கே தான் இருக்குது. காலேஜ் வரைக்குமே கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட், சென்ட் பிலிப்ஸ், சென்ட் ஜோசப், ஸ்டெல்லா மாரிஸ். டியூஷன் வந்து முஸ்லீம் வீடு, கத்தீஜா மேம். ஸோ எல்லாமே சர்ச் போவோம், மாஸ் அட்டன் பண்ணுவேன்.
வசனம்லாம் பேசி ப்ரைஸை நான் வாங்கியிருக்கேன் ஸ்கூலில். ஸோ இப்படியே தான் வளர்ந்த ஆள் நான். ஒரு சிலருக்கு அந்த நம்பிக்கை இருக்காது போல அப்படின்னு வந்து தெரிஞ்சுது. ஒரு சிலர் கடவுள் நம்ப மாட்டாங்க போல அப்படின்னு வளர வளர தான் தெரியும். ஸோ அது அவங்கவுங்களோட சாய்ஸில். எனக்கு வந்து அப்படி சொல்ல முடியல. எனக்கு ஒரு பவர் ஒன்று இருக்குது அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பிச்சிட்டேன் சின்னதுலேருந்தே. அதனால் என்னால் வந்து அதை மாற்றிக்க முடியல. என் வீட்லேயுமே இந்த திருச்செந்தூர் அப்பப்போ கூட்டிகிட்டு போவாங்க. அதனால் அவங்களோட போவேன் வருவேன். சிவன் கோயில் எல்லா கோயிலும் போவேன், எல்லா வச்சுக்கும் போவேன். ஸோ அவ்வளோதான். ஓகே. ஸோ சொல்றீங்களே நான் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் ரொம்பவே எனக்கு ஒரு பவர் இருக்குன்னு நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன்னு. எனக்கு ஒரு பவர் இல்லை, மேல ஒரு பவர் இருக்கு. ஒரு பவர் இருக்கு, நீங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றீங்கல்ல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு மிரக்கல் நடந்து அதனால உங்களுக்கு அது அதிகமான மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்லை, இது ரொம்ப சில்லியா இருக்கும். பரவாயில்ல சொல்லுங்க. நான் 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து இட் வாஸ் 2010 2010 நான் 10th ஸ்டாண்டர்ட் படித்தேன். அப்போது ரிசல்ட் அன்றைக்கி பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டு. என் கனவுல வந்து ஐ காட் 468 மார்க்ஸ், 468 மார்க்ஸ் வாங்கியிருந்தேன். ஐ வாஸ் எய்மிங், நான் வந்து 480 490 490 வரைக்கும் வரும் அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். கனவுல 468 வந்ததும் நான் எந்திரிச்சு எங்கள் அம்மாட்ட போய் ஒரே அழுகு, அம்மா 468 மார்க் தான்மா காட்டுச்சு கனவுலன்னு. லூஸு, ஆனால் யூ வில் கெட் 480, 450 வந்து நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்ற ரிசல்ட் வருது, அதே 468. ஓகே, அப்போது ஆச்சரியமாக இருந்துச்சு, ஐயோ கனவுல வந்த நம்பர் வந்துருச்சு அப்படின்னு. அப்புறம் அதை விடுங்க, நான் இதை ஏதோ ஸ்பிரிச்சுவலாவோ காடோடையெல்லாம் ரிலேட் பண்ணல. இது ஒரு சில்லியான விஷயம் வாழ்க்கையில் நடந்தது. 468 அப்போது ஷாக்காக இருந்தது, என்னடா அது அதே மார்க் வந்துருச்சு, கனவுல வந்த மார்க் 480 வரலையேன்னு ஒரு பக்கம் பயங்கர ஹர்ட்டிங்காக இருந்தது. இன்னொரு பக்கம் 460 கனவுல வந்த மார்க் வேற வந்திருக்கேன்னு ஆச்சரியமா இருந்தது. என் தங்கச்சி 8th அழகிய தமிழ் மகன் மாதிரி கனவுல நடக்கிற மாதிரியா? கரெக்ட். என் தங்கச்சி அப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க. அவள் சொல்கிறா எங்கள் அப்பா கிட்ட, அப்பா இப்போ என்னப்பா 468 தான் வாங்கியிருக்கா, நான் வாங்குறேன்ப்பா 490 வாங்குவேன்ப்பா, நான் 490 மார்க் வாங்குவேன்ப்பா அப்படிங்கிறா. அப்போ 8th, அவள் 2 வருஷத்துக்கு அப்புறம் 10th எழுதணும். நான் அவட்ட சொன்னேன், நீ வந்து அப்படியா, நீ என்னை விட ஒரு மார்க் ஜாஸ்தியாக வாங்கி காமிச்சிருடி அப்படின்னு. ஒரு மார்க் நீ ஜாஸ்தியாக வாங்கி காமிச்சிரு, அது எனக்கு போதும் அப்படின்னு. போடி அப்படின்னா. 2 வருஷத்துக்கு அப்புறம் ரிசல்ட். அவள் மார்க் என்னவா இருக்குன்னு சொல்லுங்கள். நான் 468, ஒரு மார்க் ஜாஸ்தியாக வாங்க சொன்னேன். அவள் என்ன மார்க் வாங்கியிருப்பா? 467. 467, என்னை விட கரெக்டாக ஒரு மார்க் கம்மி. நான் அன்னைக்கு வந்து சந்தோஷம் இருக்கு பாருங்க எனக்கு. ஐயோ 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 அப்பாடா, கரெக்டாக ஒரு மார்க் கம்மி. சாரிடி. 12th நிறைய மார்க் வாங்கிட்டேன் விட. பட் எனக்கு வந்து இது எப்படி நீங்க ஸ்பிரிச்சுவலோட கனெக்ட் பண்ணீங்க? நான் தான் சொன்னேன் நடுவுல, ஸ்பிரிச்சுவலோட நான் எதுவும் கனெக்ட் பண்ணல. ஏதோ ஒன்று இப்போ சில்லியான ஒரு விஷயம் இல்லை இது. நான் 2 வருஷத்துக்கு அப்புறம் நீ என்னை விட ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணு ஜாஸ்தியான்னு சொன்னதை விட ஒரு மார்க் கீழே எடுத்து, ஸோ மேஜிக் தான் இது அப்படின்னு நினச்சி கனவுல வந்துச்சு மார்க்கு. அதே மார்க் ரிசல்ட்ல வருது. ஒரு மார்க் ஜாஸ்தியா எடுன்னு சொல்றேன், ஒரு மார்க் கம்மியா எடுக்கிறா. அப்படி கொஞ்சம் ஜாலியா இருக்காது? அப்படிதான் இருந்துச்சு. ஒரு மாதிரி நீங்க ஒரு மாதிரி பயங்கரமா சொன்னீங்க. ஓகே, சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் ஃபியூச்சர் எல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் லைன்ட் அப்பா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. ஸோ ஒன்று பொன்ராம் சார் வந்து அடுத்து ஒன்று டைரக்ட் பண்ணுறாங்க, அதில் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணுறேன். இன்னும் அனௌன்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அப்புறம் விஜயாண்டி சார் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதில் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணுறேன். ஓகே, கிரேட் கிரேட், சூப்பர். நிறைய ஆர்டிஸ்டிக்கான மூவிஸாக லைன்ட் அப்பா வச்சுருக்கீங்க. கூடிய சீக்கிரம் நீங்கள் நல்ல பெரிய பெரிய இடத்துக்கு ரீச் ஆகி பிக் ஸ்க்ரீனில் உங்களை நிறையா பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம்.